வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல இருந்து. மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் ரொம்பவே ஈஸி. இதுல ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? ABM Battery Company furnishes use the following information. Sales 1,50,000, 1,70,000, profit 2025. அதாவது 2016, 2017க்கு இருக்காங்க. Calculate profit volume ratio, break even point. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் அசிஸ்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான சேல்ஸ் இருக்கு அண்ட் 2 வருஷத்துக்கான ப்ராஃபிட் இருக்கு. இப்ப இத மாதிரி கேஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் தான். அதாவது சேஞ்ச் இன் ப்ராஃபிட்ன்றது என்னன்னா 2016ல 20 இருக்கு இல்லையா, அப்புறம் பாத்தீங்கன்னா 25 ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அதுதான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட்ன்றது. அதே மாதிரி சேஞ்ச் இன் சேல்ஸ்ன்றது என்னன்னா 1,50,000ல இருந்து 1,70,000 ஆயிருக்கு. 20,000 ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் சேஞ்ச் இன் சேல்ஸ். எஸ், இப்ப நம்ம இந்த ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா போட்டாச்சு. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்டூ 100. அப்ப ப்ராஃபிட் 5,000, சேல்ஸ் வந்து 20,000. 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 100 போட்டோம்னா 25%. இதுதான் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இதுதான் வந்து நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட். ருபீஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம், அதாவது வேல்யூல நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்ப நமக்கு பிக்ஸட் காஸ்ட் முதல்ல தெரியணும். பிக்ஸட் காஸ்ட் வேணும் அப்படின்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் தெரியணும். ஓகே, கான்ட்ரிபியூஷன் இருந்தாதான் நம்மளால பிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஆனா நம்ம கிட்ட பிவி ரேஷியோ இருக்கு இல்லையா? இப்ப இந்த பிவி ரேஷியோவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பிக்ஸட் காஸ்டுக்கு பாருங்க, சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ போட்டோம்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். அதுல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம்னா பிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிடும். ஏன்னா சேல்ஸ் பிவி ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இல்லையா? அப்ப சேல்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் வந்துரும். கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோம்னா பிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிடும். இப்ப சேல்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷத்து சேல்ஸ் இருக்கு. அதுல எந்த சேல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 1,50,000 எடுத்துக்கலாம். முதல்ல 1,50,000 இன்டூ பிவி ரேஷியோ எவ்வளவு 25% இல்லையா, மைனஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, அந்த இயர்ல எவ்வளவு ப்ராஃபிட் அதை போடணும், 20,000 ப்ராஃபிட். ஓகே பாருங்க, 1,50,000 இன்டூ 25% மைனஸ் 20,000. இது 25% போட்டோம்னா 37,500 வரும். அதுல 20,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17,500. ஓகே, இப்ப இதை வச்சு போட்டாதான் நமக்கு 17,500 வருது. இதை வச்சு போட்டா வேற வரும் அப்படின்னா கிடையாது. பிக்ஸட் காஸ்ட் வந்து எப்பவுமே ரிமைன்ஸ் தி சேம் இல்லையா? நீங்க இதை வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1,70,000 இன்டூ 25%, அதுல வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,000 வச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே 17,500 தான் பிக்ஸட் காஸ்டா வரும். ஓகே, அதனால உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனும் கிடையாது. இந்த வருஷம் தான் வச்சு போடணும், அந்த வருஷம் தான் வச்சு போடணும்ன்றதுல அவசியம் கிடையாது. எந்த வருஷத்தோட சேல்ஸ் எடுக்கிறோமோ அதே வருஷத்துக்கு ப்ராஃபிட் எடுத்து மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க 1,50,000 எடுத்துட்டு இந்த 25,000 எடுக்கக்கூடாது. அது மாதிரி 1,70,000 எடுத்து 20,000 எடுக்கக்கூடாது. 1,50,000 எடுத்தோம்னா 20 தான் எடுக்கணும். 1,70,000 எடுத்தோம்னா இந்த 25,000 தான் ப்ராஃபிட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப பிக்ஸட் காஸ்ட் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டோம்னா வரதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, அப்ப 17,500 டிவைடட் பை 25% போட்டோம்னா 70,000. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ். ஓகே, அதாவது இன் வேல்யூ, அதனால நம்ம சேல்ஸ் சொல்றோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம்? மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நிச்சயம் என்ன பண்ணலாம், இதுல வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியா அதை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வெரி ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்கு இந்த சாப்டர்ல அண்ட் ஈஸியாவும் இருக்கும் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.